வாட்டர் ப்ரூஃப் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஐ திங்க் 2 months பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு. டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம செஞ்சுருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை எப்படி வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பார்ட் 2 கிரியேட் பண்ணியிருக்கிறோங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தா தான் பார்ட் 2 வீடியோ பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் பார்ட் 2 வீடியோ மட்டும் பார்த்தாலே போதுங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா, பேப்பர் கட்டிங், பட்ஸ் மேக்கிங், ஸ்டெம் மேக்கிங், ஸ்டெம் கலர் ப்ரிப்பரேஷன், வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங், நீட் ஃபினிஷிங் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் கெட்டிங் குட் குவாலிட்டி. அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 6 and 7 நீட் ஃபினிஷிங் டிப்ஸும் குட் குவாலிட்டியாக நம்ம பட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறக்குரிய டிப்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இன்பிட்வீனில் நான் சில டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். பட்ஸ் மேக் பண்ணும் போதுல டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேப்பர் கட்டிங். இதுக்கு நம்ம நார்மல் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. வீட்டில் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நார்மல் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். அதோட எட்ஜஸ் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை ஈவன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைடில் நான் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு 1 rupee காயின் எடுத்துக்கலாம். இதை அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு கரெக்டான சைஸில் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, தெரியுதா? லைன் தெரியுதுங்களா? இப்போ இதவே அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். முன் பக்கமாக இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே அளவு இருக்கிற மாதிரி பின் பக்கத்துலையும் மடிச்சு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகைன் முன் பக்கம் அடிச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி பின் பக்கம் அடிச்சு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கம்னு மாற்றி மாற்றி நம்ம மடிச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு ஃபோல்டிங்கோட ஒரு பேப்பர் கிடைக்குங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பேப்பரை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்களா? இப்போ இதில் ஒரு அதே 1 rupee காயின் வச்சு இந்த மாதிரி ஸ்கொயராக பேப்பர்ஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் காயின் வச்சு கரெக்டான சைஸில் பேப்பர் கட் பண்ணாலும் அகைன் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பேப்பர்ஸையுமே நம்ம கட் பண்ணி கரெக்டாக அந்த காயின் ஸ்கொயர் ஷேப்பில் டச் ஆகிற மாதிரி உள் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதே மாதிரியே மற்ற பீசஸையும் நம்ம ரெடி பண்ணணும். அந்த காயின் கரெக்டாக டச் ஆகிருக்கணும். வெளியிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் இருக்கக்கூடாது. கரெக்டாக டச் ஆகிருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்மளுக்கு 5 பேப்பர்ஸ் கிடைக்குது, 5 ஸ்கொயர் பேப்பர்ஸ் கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு டிஷ்யூ பேப்பரையும் எடுத்துக்கலாம். அதையும் ஈவன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த பேப்பரை ஃபுல்லாக அப்படியே விரிச்சு வச்சுக்கலாங்க. ஃபுல்லாகவே விரிச்சிடலாம். அந்த மாதிரி விரிச்சு வைக்கும் போதுல நம்மளுக்கு சென்டரில் இந்த ப்ளஸ் மார்க் மாதிரி ஃபோல்டிங் கிடைக்கும். அந்த ப்ளஸ் மார்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி கட் பண்ணும் போதுல நம்மளுக்கு 4 ஸ்கொயர் பேப்பர்ஸ் கிடைக்கும். இதை என்ன பண்ணுறோம்னா, இதை அப்படியே ஒரு இது மேலேயே இன்னொன்று வச்சு அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சதுக்கப்புறம் அகெயின் இதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கலாம். அகெயின் அதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல அகெயின் திருப்பி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் திருப்பி இதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பாதி அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம். மீதி இருக்கு இல்லையா, இதை திருப்பி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு செட்டு ரெக்டாங்கிள் ஷேப்லையும் இன்னொரு செட்டு ஸ்கொயர் ஷேப்லையும் பேப்பர்ஸ் கிடச்சிருக்குறேங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஒரு டூத் பிக் வச்சு தனித்தனி பேப்பராக நம்ம அதிலிருந்து பிரித்து எடுத்து வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையாக பண்ணணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்பார்க்கிள்னஸ் கிரியேஷன்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 5 செட் ஆஃப் ஸ்கொயர் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் இண்டிவிஜுவல் பேப்பர் தனித்தனி பேப்பர்ஸாக இருக்குது. அப்புறம் ஸ்கொயர் பேப்பர்ஸ்லையும் தனித்தனி பேப்பர்ஸ் இருக்குதுங்க. இப்போது நம்ம பட்ஸ் மேக்கிங் செகண்ட் ஸ்டெப் என்னது, பட்ஸ் மேக்கிங் அதான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கொயராக கட் பண்ணியிருந்தீங்களா காயின் வச்சு, அந்த பேப்பரை எடுத்து டூத் பிக் மேலே வச்சு மேல் பக்கமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். வீடியோவில் பார்க்குற நல்லா கவனமாக பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நான் எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நான் காட்டியிருக்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படியே காட்டியிருக்கேன். இதை நல்லா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணுங்க, லூஸ் விடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் பேப்பர் இருக்கு இல்லையா, தனியாக இண்டிவிஜுவலாக பிரித்து வச்சோம்ல, அதுலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதை ஸ்கொயர் பக்கமாக வைக்காமல் டைமண்ட் ஷேப்பில் வச்சு சென்டரா பட்ஸை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதை மேல் பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த பட்ஸோட ஷேப்புக்கு வர்ற மாதிரி அழகாக டைட்டாக பிடிச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அடுத்தது அந்த ரெக்டாங்கிள் பேப்பர் எடுக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் பேப்பரையும் பட்ஸை அதோட சென்டர் பார்ட்டில் வச்சு அதை அப்படியே அழகாக ஃபோல்ட் பண்ணி மேல் பக்கமாக அதை அமுத்தி விட்டோம்னா, ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை அப்படியே நல்லா அமைக்கி விட்டு
டைட்டாக பிடிச்சிட்டே தாங்க பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ வீடியோ பாருங்கள். எனக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அது எப்படி பட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் பட்ஸும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிருக்கிறத விட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் பாட்டில் இந்த மாதிரி வச்சு நல்லா திருகி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட பட்ஸ் ரெடி ஆகிடும். இது கட்டுறதுக்கு நம்ம நூல்கண்டு தான் எடுத்திருக்கிறேன். நம்ம சாதாரணமாக தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூல்கண்டு தான் எடுத்திருக்கிறேன். இது இந்த மாதிரி தம் ஃபிங்கரில் அந்த நூல்கண்டோட எண்டை பிடிச்சிக்கிட்டு பூ கட்டுற மாதிரி அந்த பட்ஸை சுற்றி 3 டைம்ஸ் 3 தடவை இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, திருப்பி ஸ்டெம் பார்ட்டை வந்து நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு கரெக்டான ஷேப்லேயே இல்லை, ஏதோ ஒரு நீளமாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டான பட்ஸோட ஷேப்பு கொண்டு வரதுக்கு அந்த நூல் கட்டின இடத்துல டைட்டாக பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக அமுத்தி விட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ஷேப் கொண்டு வர முடியும் பட்ஸோட ஷேப்புக்கு. ஓகேங்க, நம்மளோட பட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நிறைய பட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டெம் மேக்கிங். ஸ்டெம் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த செல்லோ டேப் தான். இது செல்லோ டேப் கிடையாது, பேப்பர் டேப்பும் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு மெடிக்கலில் கிடைக்கும். காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஒரு டேப் போட்டுவாங்க பாருங்களேன், அந்த டேப் தாங்க இது. நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போய் கூட மெடிக்கலில் காட்டி வாங்கிக்கலாம். இல்லைனா அவங்ககிட்டயே நீங்கள் கேட்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான டேப்பு, காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டேப் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப் தான் வாங்கியிருக்கோங்க. ஸோ அதை இந்த மாதிரி ஸ்டெம் பார்ட்டில் சுற்றி விட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க. தேவையான அளவு கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். எல்லா பட்ஸுக்கும் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டெம் பார்ட்டி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஸ்டெம் கலர் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அக்ரலிக் கலர்ஸ், ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸ் லைட் கிரீன் கலரும் லைட் எல்லோ கலரும் எடுத்துருக்குறோம். இதில் எல்லோ கலர் வந்து 5 டைம்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட் கிரீன் கலர், இது வந்து ஒன் டைம் கூட எடுக்கக்கூடாதுங்க, அதை விட ஹாஃப் தான் எடுக்கணும். பாருங்க, நம்மளோட ப்ரஷ்ல கொஞ்சமாக தான் அது வந்து இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஒரு ஃபுல் ப்ரஷ் கூட இல்லைங்க, ஹாஃப் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எடுத்து நான் எல்லோ கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் க்ரீன் தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க. இன்னும் கொஞ்சமாக க்ரீன் எடுத்து அந்த எல்லோ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் வந்து தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெம் கலரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் தாங்க. அக்ரலிக் கலர்ஸ் எப்பவுமே, ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸ் எப்பவுமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ டோன்ட் வரி, இதவே நம்ம ஸ்டெம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங். இதுக்கு நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்புக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் ஒயிட் கலர் பெயிண்ட், ஒரே ஒரு ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் போதும், இது எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக லிட்டில் பிட் வாட்டர், தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம வந்து அதோட நம்ம பட்ஸோட மொட்டு பகுதிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ காம்பு பகுதிக்கு நம்ம ஆல்ரெடி க்ரீன் கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அக்ரலிக் கலர்ஸ் தான். மொட்டு பகுதிக்கும் அக்ரலிக் கலர் ஒயிட் கலரும் க்ளூவும் கலந்தது, இதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். க்ளூ இருக்கிறதுனால வாட்டர் ப்ரூஃப், அக்ரலிக் கலரும் வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதை மொட்டு பகுதிக்கு கொடுத்துட்டு க்ரீன் கலரை காம்பு பகுதிக்கு கொடுத்துக்கலாம். இது டைப் 1 வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கில் டைப் 1 இது. உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா செகண்ட் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரேல இதை காய வச்சிடலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரேல ஹோல் இருக்கும், நான் அதிலேயே குத்தி காய வச்சுட்டேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தெர்மோகோல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு கார்ட்போர்டில் வந்து ஹோல் போட்டுட்டு அதில் கூட இந்த மாதிரி குத்தி வச்சு காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் 2 வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்க்கு டைப் 2 பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து நெயில் பாலிஷ். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ், ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம பட்ஸோட மொட்டு பகுதிக்கு நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணணுங்க. இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், எங்கே அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ அதனால் கவனமாக கரெக்டாக பண்ணுங்கள். கொஞ்சமாக கேப்பிட்டாலும் நம்மளுக்கு தண்ணி படிச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் ஃபுல் கோட்டிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி காம்பு பகுதிக்கும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அக்ரலிக் கிரீன் கலர் பெயிண்ட் இருக்குது, இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ இதை காம்பு பகுதிக்கு கொடுத்து நல்லா காய வச்சிடலாம் பட்ஸை. இந்த டைமில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க, நான் செஞ்ச பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நான் காயெல்லாம் வச்சுட்டேன். ஒரு கஸ்டமர் வந்து 200 பட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நான் நல்லா காய வச்சுட்டேன். பட் நான் என்ன கவனிக்கல அப்படின்னா, கிளைமேட்டை நான் கவனிக்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து 2 நாள் காய வச்சிருவேன் பட்ஸை, நல்லா காய வச்சிருவேன், 2 days காய வைப்பேன். ஆனால் அந்த 2 நாளும் எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் மழை மேகமாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பட்ஸ் காயில போல இருக்குது. நான் அந்த கிளைமேட்டையே கவனிக்காமல் சரி 2 நாள் ஆயிடுச்சு இல்லையா, நல்லா காஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிட்டேங்க. நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அது. பட் கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்வீட் கஸ்டமர்.
அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் காயில் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் நான் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க நாங்கள். ஸோ எனக்கு ரொம்ப அப்பாலஜிஸ் அவங்ககிட்ட கேட்டு அவங்களுக்கு அகெயின் நான் 200 பட்ஸ் குட் குவாலிட்டி பட்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அனுப்பி வச்சிருவேங்க. ஸோ நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. இது நான் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். 2 days காய வச்சாலும் பரவாயில்ல. உங்களோட கிளைமேட், உங்கள் ஊரில் இருக்கிற கிளைமேட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வெயில் காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும், 2 days போதும். மழை காலமாக இருந்தது, கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். செக் பண்ணி பார்த்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுங்கள். என்னை மாதிரி தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.